எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வெங்கலத்தூர் வெங்கியோட எல்டர் பிரதர் ஸ்ரீகர் அவர்கள் வந்து இந்த கோவில், இந்த ஸ்தல புராணம், அப்புறம் இந்த வெங்கலத்தூர் ஊர் பற்றி இந்த விசேஷம் மகிமை எல்லாம் சொல்லுவார். சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெங்கலத்தூர் என்பது திருமணமான வரைக்கும் என்னோட இனிஷியலில் தான் போட்டிருந்தேன், தவிர பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் என்னோட மனைவி மற்றும் என்னோட அப்பா இவங்களது முதலாக பல வருஷங்களுக்கு பிறகு வெங்கலத்தூர் பார்த்தோம். ஒரு ரம்மியமான அமைதியான இயற்கை வளத்தோடு கூடிய ஒரு ஊர் தான் எங்களது கிராமம் வெங்கலத்தூர். இங்கே இருக்கிற திரிபுர சுந்தரி தான் எங்களுடைய குலதெய்வம். பல வருடங்களுக்கு பிறகு எங்கள் குலதெய்வத்தை பார்த்து வேண்டி ஒருமை கேட்டுக்கொண்டது எல்லாம் கிடைக்கக்கூடிய அருள்புரிய அம்மன் அவள். அதற்கு அருகிலேயே திரு கைலாசநாதர் திருப்பரசி அம்மன் ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயத்தை வளம் வந்தால் வியாதி என்னது அனைத்து நீங்கும் என்று எங்களது தலபுராணம் இருக்கிறது. திருநான சாமானியங்கள் தேவாரம், திருநாவுக்கர் சுவாமி தேவாரம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம் ஆகிய அனைவரும் இந்த திருத்தலத்தில் வந்து பாடியிருக்கிறார்கள். இது மிகவும் விசேஷமான தலமாகும். இன்னைக்கு என்ன விசேஷத்துக்கோசம் வந்திருக்கீங்க? இன்னைக்கு வந்து கார்த்திகை சோமவாரத்தோட கார்த்திகை மாதம் கடைசி சோமவாரம். ஒவ்வொரு வருடம் எங்களது வெங்கலத்தூர் குடும்பத்தின் சார்பாக எங்களது சங்குபூஷி நாங்கள் பண்ணுறோம். இது சமயமாக 108 சங்குகளுக்கு அபிஷேகம் செய்து சிவபாரமானுக்கு வரவேற்று கூடவே திரிபுர சுந்தரி அம்மனுக்கு நன்கு அலங்கரித்து நன்றாக செய்யும். ஃபேமிலியோட வரது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாரோட வரது நல்லா தான் இருக்கும். அது ஒரு விதத்தில் நல்லா தான் இருக்கும். அதுவும் வரும்போது நாங்கள் தெய்வத்தை விட எங்களுடைய குடும்ப விவகாரங்கள் அனைத்தையும் அவாறாக பேசிக்கொண்டு ஒரு கோவில் தருத்தலுக்கு வராமல் ஒரு பிக்னிக் வருவது போல நாங்கள் இங்கே வந்தவுடன் தான் எல்லோருக்கும் அந்த பக்தி பரவசமே ஏற்படும். இந்த சுத்தமான காத்து இதை பற்றி என்ன சொல்றீங்க? நல்ல ரம்மியமான ஒரு இடம். ரம்மியமான இடம். இங்கே இருந்த வியாதிகளும் அனைவரும் போயிடும். ஒருவரும் அனைவரும் பார்க்கிற அனைவரும் ஒரு தடவை வந்து நன்றாக. ரொம்ப நன்றி சார்.